அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சினைப்பையில் உண்டாகக்கூடிய நீர்க்கட்டி, இது இளம் வயது பெண்களில் அதிகமான நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நீர்க்கட்டின்னு சொன்னோன்னா நம்ம எல்லாருமே பிசிஓடி அதை தான் நம்ம நினைப்போம். சில பேருக்கு பிசிஓடி இல்லாமல் சிம்பிள் சிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கட்டியோட அளவும் பெருசாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக ஸ்கேன் பண்ணும்போது தான் அந்த கட்டி இருக்கிறதே தெரியும். இல்லை ஒரு சிலர் அடி வயிற்றில் ரொம்ப வலி இருக்குது டாக்டர், அதுவும் ஒரு பக்கமாக வலி இருக்குது, குனியும் போது அந்த வலியோட அளவு அதிகமாகுது. சில சமயங்களில் பீரியட்ஸ் அப்போ அதிகமான அளவுக்கு வலி இருக்குது, வாந்தி வர்ற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது எனக்கு. ப்ளீடிங்கோட அளவும் பீரியட்ஸ் அப்போ ப்ளீடிங்கோட அளவும் அதிகமாக இருக்குது. யூரின் அடிக்கடி போகிற மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா சிஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதனால் இந்த சிஸ்ட் உருவாகுது? ஏன்னா இந்த சிஸ்ட்டுன்னு சொன்னோன்னா நம்ம எல்லாருமே புற்றுநோயாக மாறுமா, இதுக்கு சர்ஜரி பண்ணணுமா, இந்த 2 டவுட் தான் இருக்கும். சிம்பிள் சிஸ்ட் அப்படிங்கிறது அதுக்குள்ளே அந்த கட்டிக்குள்ளே வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அதனோட அர்த்தமே. ஸோ அந்த கட்டிக்குள்ளே ஒரு வேளை ரத்தமோ இல்லை சதையோ இருந்துச்சுன்னா அது வேறு விதமான கட்டிகளாக நம்ம பார்க்கலாம். வெறும் நீர் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை சிம்பிள் சிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூஸ்வலாக இது ஃபங்க்ஷனல் சிஸ்ட்டு கூட இருக்கலாம். ஒவ்வொரு மாதமுமே நம்மளுடைய ஓவரியில் கிட்டத்தட்ட 400 கருமுட்டை வளர ஆரம்பிக்கும். ஸோ முதல் 14 நாளில் இந்த கருமுட்டையெல்லாம் வளர ஆரம்பித்து அதில் ஏதாவது ஒரு கருமுட்டை தான் முழுவதுமாக வளர்ந்து அந்த கருமுட்டையை உடச்சி வெளியே கொண்டு வரும். ஸோ இந்த 400 கருமுட்டைகளும் அதுக்கப்புறமா அதனுடைய வளர்ச்சி குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி குறையாமல் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா தான் அது சிஸ்டாக மாறும். ஸோ இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ பெரும்பாலும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா தான் இந்த சிஸ்ட் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன சிகிச்சை முறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும்? நம்ம ஒரு முறை டீடாக்ஸ் எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கட்டுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு சிம்பிள் சிஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு முறை டீடாக்ஸ் எடுத்துருங்க. அந்த டீடாக்ஸுங்கிறது 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை. அதே மாதிரி பீரியட்ஸ் அப்போ ஒரு டீடாக்ஸ் கர்ப்பப்பைக்காக நம்ம எடுத்துக்கிறது. இதுவும் ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கும். அது கூட நீங்கள் ஸ்ரீகேர் கேப்சூல்ஸும் ஸ்ரீகேர் கிருத்தமும் எடுத்துக்கலாம். இதுவும் உங்களுடைய சிஸ்ட்டை சரி செய்யக்கூடியது. பெரும்பாலும் இதற்கு அறுவை சிகிச்சை தேவைப்படாது. உணவு முறை மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் பால் சார்ந்த பொருட்களை அதிகமாக எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள், பிளாஸ்டிக்கில் சூடான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது, அதே மாதிரி டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்காக. ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா அந்த டைமுக்குள்ளே எனக்கு வரணும்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க, கோயிலுக்கு போகிறேன். இந்த மாதிரி ஹார்மோனல் டேப்லெட்ஸை டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீரியட்ஸ் அதிகமாக போகுது, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக சில மாத்திரைகளை டைரெக்டாக வாங்கி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் உடலுக்கு இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அதில் முக்கியமாக இஞ்சி நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால்ங்கிற வேதிப்பொருள் ப்ராஸ்டாக்லாண்டின், அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ், இது எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாக கொண்டு வரும். ஸோ அதனால் நமக்கு வீக்கமும் குறையும், பீரியட்ஸ் அப்போ அதிகமான வலிகளும் இருக்காது. அதே மாதிரி மஞ்சள் மிளகும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் அந்த கட்டிகளோட அளவு குறைக்கக்கூடியது. டாக்டர், ஆனாலும் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், ஸோ இன்னும் கூட எனக்கு அந்த கட்டிகள் குறையலை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ரீகேர் கிருத்தமும் ஸ்ரீகேர் கேப்சூல்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது கூட டீடாக்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த கட்டிகளை கண்டிப்பாக சரி செஞ்சுக்க முடியும். ஸோ 90% நபர்களுக்கு இது அறுவை சிகிச்சை இல்லாமலே நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் மூலமாக உணவு முறை மாற்றங்கள் இதெல்லாம் எடுத்துக்கணும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அது கூட டீடாக்ஸ் மெத்தட்ஸ் கூட ஸ்ரீகேர் கிருத்தமும் கேப்சூல்ஸ் இதை ஃபாலோ பண்ணாலே இந்த ஓவரியில் உண்டாகக்கூடிய கட்டிகளை நம்ம சரி செஞ்சுக்கலாம். பட் இதை நம்ம கவனக்குறைவாகவும் விடக்கூடாது. சில பேருக்கு இந்த ஓவேரியன் சிஸ்ட் ரொம்ப பெரிய அளவில் இருக்குது அப்படின்னா அது ட்விஸ்ட் ஆகிறதுக்கோ இல்லை ஓவேரியன் டார்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது சுருங்கி, அதாவது சுற்றி போயிட்டு அது உள்ளுக்குள்ளேயே ரப்சர் ஆகிறதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கவனமாக பார்க்கணும். ஒருவேளை இந்த பிரச்சனை இருக்குன்னா ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துகிட்டு மருந்துகளை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். இன்றைக்கி ஓவேரியனில் உண்டாகக்கூடிய சிம்பிள் சிஸ்ட், இதற்கான காரணங்கள் என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும், இதற்கான சிகிச்சை முறைகளையும் பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.